கல்முற்றத்தில் நடந்தாரே அது தூய இடம் என்றாலும் வணக்கத்தின் சத்தம் அடங்கி வியாபார ஓசை உயர்ந்தது. பணமாற்றும் கூச்சல்களாய் ஆடும் சங்கிலியாய் ஆராதனை இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் ஆதாயம் தேடினர். கண்களிலே நெருப்பிருக்க அவரை வெளியே துரத்தினார். மேசைகள் கீழே விழுந்தன, காசுகள் சிதறி கிடந்தன. ஆசையினால் மாசு படிந்ததே அந்த புனிதமான இடம். உண்மையை அங்கள் நிலைநாட்ட தனித்து நின்றார் எதிர்த்து. எழுதியுள்ளதே எழுதியுள்ளதே என் வீடு ஜெபாலயம். வணிக கூச்சல் அடங்கிடவே மீட்பும் விடுமனையும் வண்டியரே. அந்தையின் தூய இல்லத்தை கொள்ளையர் குகையாய் மாற்றிவிட்டீர். ஆண்டவரே எம்மை சுத்தம் செய்யும், என் உள்ளம் ஜெபாலயமாகட்டும். தலைவர்கள் அமைதியாக பார்த்தனர், கோபத்தால் அவர்கள் கொதித்தனர். அவரை அழிக்கும் வழியை தேடி சந்தர்ப்பத்திற்காக அலைந்தனர். ஆயினும் அவர் தினந்தோறும் கற்பித்தார். அவருடைய வார்த்தையின் மேல் மக்கள்